தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? வெளிவந்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் திமுக தீவிரமாக இருக்கிறது. இழந்த ஆட்சியை மீட்டுவிட வேண்டும் என்பதில் அதிமுகவும் தீவிரமாக இருக்கிறது. மற்றொரு புறம் இந்த முறையாவது கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி களம் காண்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இப்படி 4 முனை போட்டி நிலவுவதால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் வாக்காளர்களை கவருவதற்காக அரசியல் கட்சிகள் தரப்பில் பல்வேறு இலவச அறிவிப்புகள் வெளிவந்துள்ளது. குறிப்பாக பெண் வாக்காளர்களை குறிவைத்துதான் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் அறிக்கைகளை தயாரித்து இருக்கின்றன. அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரை தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை 2000 ரூபாயாக உயர்த்துவோம் என்றும், பெண்கள் சுய உதவி குழுவுக்கு வட்டி இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை குலவிளக்கு என்ற திட்டத்தை தொடங்கி பெண்களுக்கு மாதம் 2000 நிதி உதவி வழங்கப்படும் என்றும், பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 1000 ரூபாயும், தீபாவளி பண்டிகையின் போது இலவசமாக புடவையும், பெண்கள் சுய தொழில் தொடங்க 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மாதம் 2500 நிதி உதவி வழங்கப்படும். திருமணமாகும் பெண்களுக்கு தங்கம் மற்றும் பட்டு புடவை சீராக வழங்கப்படும். பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். பெண்களுக்கு இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்பங்களுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூப்பனை கொண்டு தங்கள் வீட்டிற்கு தேவையான வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், ஏசி உள்ளவற்றில் ஏதேனும் ஒன்றை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதே போல அதிமுகவை பொறுத்தவரை ஆட்சிக்கு வந்த உடனேயே அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாயை ஒரு முறை நிதியாக உதவி நிதியாக வழங்கப்படும் என்றும், இலவசமாக பிரிட்ஜ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் தவேகா சார்பாக புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது எல்பிஜி சிலிண்டர் விலையும் எல்பிஜி தட்டுப்பாடு குறித்தும் தான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதனால் இதுவும் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை எல்பிஜி சிலிண்டர் விவகாரத்தில் எந்த ஒரு வாக்குறுதியும் தரவில்லை. ஆனால் அதிமுக தரப்பில் ஆண்டுக்கு 3 இலவச எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 6 இலவச எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்போது பெண்கள் கட்டணமில்லா உள்ளூர் அரசு பேருந்துகளை பயன்படுத்தி வருகின்றார்கள். அது அப்படியே தொடரும் என திமுக அறிவித்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை பெண்கள் மட்டுமில்லாமல் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 2 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவேகா அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் என்ற வாக்குறுதி தந்திருக்கிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பொருட்களை இலவசமாக தருவதை தவிர்த்து அரசு சேவைகளை இலவசமாகவும் தரமாகவும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகள் மாற்றப்படும். எல்கேஜி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி முற்றிலும்
இலவசமாக வழங்கப்படும் என்றும் அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்பட்டு ஏழை பணக்காரர் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் உயர்தர சிகிச்சை மற்றும் மருந்து பொருட்கள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் சுத்திகரிக்கப்பட்ட தரமான குடிநீர் அனைத்து வீடுகளுக்கும் தடையின்றி இலவசமாக வழங்கப்படும் என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பான சமூகம் மற்றும் 50% இட ஒதுக்கீடு உள்ளிட்ட வாக்குறுதிகளை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறது. இந்த இலவசங்களில் எந்த இலவசங்களை தமிழக பெண்கள் தேர்வு செய்ய போகிறார்கள் என்பது மே 4 நடக்கப் போகும் வாக்கு ரிசல்ட்டில் தெரிய வரும். மேலும் தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட நிலையில் அக்னி நியூஸ் சர்வீசஸ் வெளியிட்டுள்ள தற்போதைய கள நிலவரம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மண்டல வாரியாக திமுக கூட்டணி பெற்றுள்ள முன்னிலையை பார்த்து எதிர்க்கட்சிகள் திகைத்து போய் இருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி மட்டுமே 180 இடங்களை கைப்பற்றி அபாரமான முன்னிலையில் இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி 54 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 44.9% வாக்குகளுடன் முதல் இடத்திலும், அதிமுக கூட்டணி 38.5% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும், விஜயின் தாவேகா 7 முதல் 9.7% வாக்குகளையும், சீமானின் நாம் தமிழர் கட்சி 4.8% வாக்குகளையும் பெற்றுள்ளது. மண்டலங்களின் ராஜா யார் என்றால் சென்னை மண்டலம் திமுகவின் கோட்டை. தலைநகர் சென்னையில் திமுக கூட்டணி மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிரூபித்திருக்கிறது. மொத்த இடங்கள் 37இல் திமுக 36 இடங்களிலும், அதிமுக ஒரு இடத்திலும் வெற்றி பெறும். இதில் திமுக 45.5% வாக்குகளை பெற்றுள்ளது. தாவேகா 10.9% வாக்குகளுடன் சென்னையை தனது வலுவான தளமாக மாற்றி வருகிறது. அதே போல லோக்போல் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 40% வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 181 இடங்கள் முதல் 189 வரையிலான இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை 38 இடங்கள் முதல் 42 இடங்கள் வரை கைப்பற்றும் என்றும் 29% வாக்குகளை அறுவடை செய்யும் என்றும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. வரும் தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 8 முதல் 10 இடங்களை கைப்பற்றும் என்றும், சுமார் 23.9% வாக்குகளை தாவேகா பெறும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதே வேளையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி 4.9% வாக்குகளை பெற்றாலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி கிடைக்காது எனவும் லோக்போல் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கருத்து கணிப்பில் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக 41% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக 27% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக 20% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் விஜய் முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை விட கிட்டத்தட்ட 7% பேர் அதிக ஆதரவு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 1,07,000 பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 234 தொகுதிகளை 4 மண்டலமாக பிரித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு கருத்து கணிப்புகளில் தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் அபார வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் வெற்றி உறுதியாகிவிட்டது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.